6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 3 அறிவியல் தொழில்நுட்பம். அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அப்படின்னா ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி யாருடையது அப்படின்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி யாருடையது அப்படின்னா நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைகள் ஆய்வில் மூழ்கு வரிகள் யாருடையது அப்படின்னா நெல்லை சு. முத்து. சொல்லும் பொருளும் தருக. இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை. ஒருமித்து ஒன்றுபட்டு. சரிங்களா. ஔடதம் அப்படின்னா மருந்து. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து இருக்கார்ல, அவர்கள் வந்து எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, பணிபுரிஞ்சிருக்காங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், அப்புறம் இந்திய விண்வெளி மையம். நெல்லை சு. முத்து அப்படின்னா அவர்கள் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ள அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட. கண்டறி பிரித்தறிகனா கண்டு ப்ளஸ் அரி. சரிங்களா. பிரித்து எழுதலாம் கரெக்டாக எழுதணும், தப்பு பண்ணக்கூடாது. ஓய்வற பிரித்து எழுதுக அப்படின்னா ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்றுனா ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் சேர்த்து எழுதுனா ஔடதமாம். சரிங்களா. எதிர்ச்சொல் அணுகு அப்படின்னா தெளிவு. ஐயம் அப்படின்னா சோர்வு. தப்பாக சொல்கிறேன். ஊக்கமாக இருக்குது எதிர்ச்சொல்னா சோர்வாக இருக்கேன். சரிங்களா. உண்மைக்கு இதுன்னா பொய்மை. அணுகுக்கு ஆப்போசிட்டு விலகு. சரிங்களா. நம்ம ஆன்சர் கீழே லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, மாற்றிக்குவோங்க. சரிங்களா. ஆழ்கடலில் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியலால் ஆள்வோம். சரிங்களா. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்தும் பார்க்கின்றான் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னது அப்படின்னா அதுவும் அறிவியலால் ஆள்வோம். வானை அளப்போம் கடல் மீளை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடலை எழுதுனது யாருன்னா மகாகவி பாரதியார். சரிங்களா. அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். என்ன பண்ணுறான் அவன் எப்போதும் என்ன பண்ணுறான் உண்மையைத்தான் உரைக்கின்றான். ஆழக்கடல் பிரித்து எழுதுக்குன்னா ஆழம் குட்டல் கடல். ஆழக்கடல் பிரித்து எழுதுக்குன்னா ஆழம் குட்டல் கடல். விண்வெளி பிரித்து எழுதுனா விண் குட்டல் வெளி. சரிங்களா. நீளம் குட்டல் வான் சேர்த்து எழுதுக நீலவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும் சேர்த்து எழுதுக இல்லாது இயங்கும். ரோபோ என்னும் சொல்ல முதல்ல பயன்படுத்துறது யார் அப்படின்னா கார்ல் கபக். செக் குடியரசு 1920. சரிங்களா. முக்கியமான கேள்வி இது. ரோபோ என்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்ட அப்படின்னா அடிமை. சரிங்களா. அதுக்கப்புறம் மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இந்த குறைய போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க தானியங்கிகள். நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து பிடிக்கும் எந்திரமே டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க தானியங்கி. மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் எந்திரம் தான் என்னது தானே என்ற வார்த்தை வரும்போதே தானியங்கின்னு மைண்டில் வச்சுக்கணும். தானியங்கிகள் தோட்டத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், அதாவது தோற்றத்தில், ஆனால் மனிதர்களைப் போல் செயல்களையும் நிறைவேற்றும் என்று விளக்கம் தந்த அமைப்பு எது அப்படின்னா பிரிட்டானிகா கலை களஞ்சியம். சென்சார்ஸ் அப்படின்னா நுண்ணுணர்வு கருவிகள். பெருங்கடலின் அடியாழம் வெப்பநிலை உடல்நிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை ஆய்வு நடத்தவும் உதவுபவை எவை அப்படின்னா தானியங்கி தான். இயந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. இயந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரிஸ் கேஸ்ப்ரோ என்பவருடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற IBM கணினியின் பேர் என்ன அப்படின்னா டீப் ப்ளூ மீத்திறன் கணினி. டீப் ப்ளூ மீத்திறன் கணினி. உலகிலேயே முதல்ல ரோபோவுக்கு குடிமுறை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. அதன் பேர் சோபியா. TNPSC கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் சபை சோபியாவுக்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன? புதுமைகளின் வெற்றியாளர். ஐக்கிய நாடுகள் சபை சோபியாவுக்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன? புதுமைகளின் வெற்றியாளர். உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அரிது. TNPSC கொஸ்டின். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேர்த்தல். செயல் குடல் இழக்க சேர்த்து எழுதுக செயல் இழக்க. மருத்துவம் ப்ளஸ் துறை சேர்த்து எழுதுக மருத்துவத்துறை. அவ்வுருவம் பிரித்து எழுதுக ஆ கூட்டல் உருவம். முக்கியமான கொஸ்டின். நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுதுக நின்று கூட்டல் இருந்த. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு.
உலக சதுரங்க வீரர் வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. அப்துல் கலாம் அவர்கள் எத்தனை வயசாக இருந்தபோது பறவைகள் எப்படி பறக்கின்றன என்ற ஆசிரியர் விளக்கி கூறினார் அப்படின்னா 10 வயசாக இருக்கும்போதே அவர் அந்த டேலண்ட் இருந்திருக்கு. அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். அப்துல் கலாம் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வழி சேர்த்த திருக்குறள் எது அப்படின்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி. அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னா விளக்குகள் பல தந்த ஒளி, லிலியன் வாட்சன். இதை படிச்சதுக்கப்புறம் அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி 3மே பெற்றார்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள் கண்டுபிடித்த செயற்கைக்காலின் எடை எவ்வளவு அப்படின்னா 300 கிராமு. பாதுகாப்பு துறையில் நாம் பெற்றுள்ள வெற்றி பெற்ற ஏவுகணைகளின் பெயர் என்ன அப்படின்னா அக்னி, பிருத்திவி. சரிங்களா, அக்னி, பிருத்திவி. எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது? 525 கிலோ. அறிவியலின் அடிப்படை டேஷ் மனப்பான்மைதான். கேள்வி கேட்கின்ற உலகின் முதல் விஞ்ஞானிகள் யார்? குழந்தைகள். வெற்றியை பெற 2 வழிகளில் உள்ளதாக அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார். அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். மற்றொன்று வியர்வை வியர்வை வியர்வை. சரியா தவறா அப்படின்னா சரி. கனவு காணுங்கள் என்பது யாருடைய பொன்மொழி? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஒரு டைம் நான் 4வது படிக்கும்போது நினைக்கிறேன், 4வது 6வது படிக்கும்போது ப்ரேயரில் ஏபிஜேவுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்க. தெரிஞ்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கலைச்சொல் அறிக்கை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, சேட்டிலைட் செயற்கைக்கோள், சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி, இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. சர் சி வி ராமன் எதன் உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார்? பாதரச ஆவி விளக்கு, பென்சின் நிறமாலை காட்டி. ராமன் விளைவு என்னும் தனது கண்டுபிடிப்பை எப்பொழுது வெளியிட்டார்? 1928 பிப்ரவரி 28. சரிங்களா, அது என்ன தினம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்று சர் சி வி ராமன் எந்த ஆண்டு யோசித்தார்? 1921 மத்திய தரைக்கடல் பகுதி. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டேஷ் என்பர். மொழி முதல் எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் எவை? கச தன பம. கசத்தன பம. சரிங்களா, கா சா தா நா பா மா. சரியா. யா ஞா யா வி ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். சரியா தவறானா சரி. ஞா ஞா வரிசையில் எந்த என்னும் எழுத்து ஓரெழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் எழுத்தாக வருதுன்னா நம்ம ஞாஞால ஃபஸ்ட் இருக்குல்ல அதுதான் வரும். சரியா. கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் டேஷ் 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 என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. முக்கியமான விஷயம். அங்கனம் இங்கனம் எங்கனம். அங்கனம் இங்கனம் எங்கனம். ஓகே. ஞா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? ஞா ஞா ஞே ஞோ. சரிங்களா, ஆன்சர் கீழே பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கெல்லாம் முக்கியமான கேள்வி இதெல்லாம். 65 யா வரிசையில் சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அவை அவை 6 எழுத்துக்கள் வரும். யா யா யூ யூ யோ யோ ந. சரியா. அடுத்து வா வரிசையில் அதே மாதிரினா 18 எழுத்துக்கள் வருமா? வா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் 18. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எத்தனை? தப்பாக சொல்லிட்டேன். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் 18. வா வரிசையில் வா வா வி வி வே வே வை 7 எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எத்தனை? 18. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வருமா வராதா அப்படின்னா வராது. டா டா ரா லா ழா லா ரா நா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களை வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. சரி. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஷ் எழுத்துக்கள் என்பர். மொழி இறுதி. மொழியின் இறுதியில் வரும் மெய் எழுத்துக்கள் எத்தனை? 11. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. சரியா தவறா சரி. அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். 73 சரி. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னா சரி. சொல்லின் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் இக்குங்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு 75. சரிங்களா. உயிர் மெய் எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசைகளின் இறுதியில் வராது. சரி. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை அப்படின்னா மெய்யெழுத்து. அது 18 இருக்குது. அதுவும் உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இதெல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சரியா தவறா சரி. கம்ப்யூட்டர் தமிழ் சொல்லுங்க கணினி. காலிங் பெல் தமிழ் சொல்லுங்க அழைப்பான். சரிங்களா. இதை உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா நம்ம பல்க் கொஷினாக கொடுத்துட்ருக்கோம். 6th to 10th தமிழ் பல்க் கொஷினு நம்ம சேனல் நம்பர் 9629905190க்கு
கூகுள் பே ஃபோன்பே பண்ணிவிட்டு 300 rupees பே பண்ணிங்கன்னா பல்க் கொஷின் தமிழ் 6th to 12th சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். கொஷின் பேப்பரும் வந்து ஆன்சர் கீ வந்துடும். யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. இதே மாதிரி ஜிகே டெஸ்ட் சீரியஸ் ஜிகே பல்க் கொஷின் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க.